எங்க அண்ணனோட கௌரவம் அத்தனை பேர் பார்வையில பறி போனத அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தியா நின்னு பாத்துட்டு இருந்தேன். சொல்லு மாணிக்கம். கான்ஸ்டபிள், எஸ்எஸ் போய் அந்த இன்ஜினியர் கூட்டு வாங்கயா. யோ, ஊர்க்கார யாராவது கூட போங்கயா. போங்க. சார், கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தான். சரியான நேரத்தில் போய் பிடிச்சிட்டோம் சார். கஸ்தூரியை கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு கஸ்தூரியை கொல்ல போறேன்? என்ன சாட்சி இருக்கு? இதோ இவங்கதான் சாட்சி. நீ இந்த வீட்டுக்கு வந்தது உண்மை, கஸ்தூரியை கொலை பண்ணது உண்மை, எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. சொர்ணா, நன்றி கெட்டவளே, நீயா என்ன போன் பண்ணி வர சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டியா? நான் என்ன சொன்னேன்? அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் மறைக்கிறீங்க? யோ, அவனை ஜீப்ல ஏத்துங்க. யோ, விடுங்க அவனை. அவனை தப்பி விட்டுறாதீங்க. ஏய், என்னடா ஓட்டம் காட்டுற? ஐயா தர்ம மகாராஜா, ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொன்ன நீங்க இப்ப இதுக்கு என்னையா தீர்ப்பு சொல்ல போறீங்க? பெருசு, முதலாளியோட மனசை நோக்கடிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தியா? மாணிக்கம், அவர் கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. ஊருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில நான் இப்போ இருக்கேன். இல்ல முதலாளி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேத்துக்கு சோறு போட்டு பசியாத்திருக்கீங்க. தெருவில் நின்னாலும் தேருதான் முதலாளி. இல்ல மாணிக்கம், 1000 பேருக்கு சோறு போட்டாலும் சோறும் போன பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இன்னையில இருந்து என் பொண்டாட்டிய நான் ஒதுக்கி வைக்கிறேன். எனக்கும் அவளுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னோட மகளுக்கு நான் ஒரு நல்ல அப்பனா வாழ்ந்துட்டு போறேன். மாணிக்கம் நல்லவரு, உத்தமரு, உண்மையை தவிர வேற எதையுமே பேச மாட்டார்னு அந்த ஊர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஸ்வர்ணமுகிய பத்தி அவர் சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்கும்னு மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னையில இருந்து ஸ்வர்ணமுகியால வெளியில தலை காட்ட முடியல. அதுக்கப்புறமா
எங்க அண்ணன் தொழில மறந்து தன்னோட கௌரவத்தை மறந்து கொஞ்ச நாள்ல தன்னையே மறக்கறதுக்காக குடியை தேடி போயிட்டாரு. போதை ஒண்ணுதான் அவருக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரே விஷயமா இருந்தது. எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்ட சொர்ணமுகியோட கோபம் மாணிக்கத்து மேல திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வெறியில அவளுக்கு புருஷனும் தெரியல, புள்ளையும் தெரியல. மாணிக்கத்தை எப்படியாவது அழிக்கணும்ன்ற வெறி ஒண்ணுதான் சொர்ணமுகியோட மனசுல இருந்தது. அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து சொர்ணமுகி காத்துக்கிட்டு இருந்தா. அந்த நாளும் வந்துச்சு. வேலை முடியறதுக்கு முன்னாடியே காசு கொடுக்குறீங்க. அதான் நம்ம முதலாளி மட்டும்தான் உழைச்ச வேர்வை காயறதுக்கு முன்னாடியே காசு அந்த கொடுக்குறவர். மகராசன் நல்லா இருக்கணும். இப்படிப்பட்ட மவராசனை நான் பார்த்ததே இல்ல. சரி, சட்டை போட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்படுங்க. சரிம்மா. சரிதான் மாணிக்கம். சரி, நான் அப்புறம் வரேன். என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிட்டல. இனி உன் குடும்பத்துக்கும் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது. இந்த ஊர் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுட்டல. இனிமே உன் பொண்டாட்டி பிள்ளைங்க முகத்துல சிரிப்பே இருக்க கூடாது. இருக்கவும் விட மாட்டேன்டா. அவங்க காலம் முழுக்க அழுதுகிட்டே இருக்கணும். அழுதுகிட்டே இருக்கணும். மாணிக்கம், 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 மாணிக்கம். மாணிக்கத்தை கொலை பண்ணதுக்காக சொர்ணமுகிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. பல வருஷமா தாங்கிட்ட விசுவாசமா இருந்த மாணிக்கத்தை சொர்ணமுகி கொலை பண்ணிட்டாளேன்னு அண்ணி மேல அண்ணன் கோவமா இருந்தாரு. அதுக்கப்புறமா அண்ணி அவர் பாக்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல, சுத்தமா தலை முழுகிட்டாரு.
அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணன் அன்னைக்கு இருந்த உறவு சுத்தமா துண்டிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் எடுத்து நடத்த கூட அண்ணன் தயாரா இல்ல. குடும்பமானம் போயிடுச்சேன்ற வருத்தம் ஒரு பக்கம், உயிருக்கு உயிரா நண்பனுக்கு நண்பனா இருந்த மாணிக்கம் உயிர் போயிடுச்சேன்ற கவலை ஒரு பக்கம். அதுலயே அண்ணா ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. அண்ணனே ஸ்வர்ணமுகிய வெறுத்ததுக்கு அப்புறம் நாங்க யாருமே அவளை போய் பார்க்கலப்பா. அவ எந்த ஊர் ஜெயில இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாதுப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு மாணிக்க கொலை கேஸ்ல ஸ்வர்ணமுகிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். மத்தபடி ஸ்வர்ணமுகிய பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுப்பா. இப்ப அவ எந்த ஜெயில இருக்கா, உயிரோட இருக்காளா, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுப்பா. அதுக்கப்புறம் மாயாவோட அப்பாவும் மாயாவும் அதே ஊர்ல தான் இருந்தாங்களா? இல்லப்பா, அண்ணனுக்கு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்லயே இருந்தா மாயாவுக்கு தொடர்ந்து தான் அம்மாவோட நினைப்பு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி, இல்லன்னா அந்த ஊர்ல யாராவது அவளுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்கன்னு எங்க அண்ணன் மாயாவை கூட்டிக்கிட்டு வெளியூர் போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அங்க இருந்த வீடு, தோப்பு, தொரவு, கம்பெனி எல்லாத்தையும் வித்துட்டு மாயாவை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிட்டாரு. கையில இருந்த மொத்த பணத்தையும் போட்டு ஊட்டில இருந்த டீ எஸ்டேட்டை வாங்கி அங்கேயே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வசந்தியோட அம்மா என்னமானாங்க? தான் புருஷன் மாணிக்கம் இறந்ததும் சத்யபாமா வசந்தியும் குமரனையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா. எங்க அண்ணன் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு வேணாலும் உதவி பண்ண தயாரா இருந்தாரு. ஆனா சத்யபாமா எதையுமே ஏத்துக்க தயாரா இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு சத்யபாமா தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டா. அதுக்கப்புறமா சத்யபாமாவை நான் பார்க்கவே இல்ல. பல வருஷங்கள் கழிச்சு இன்னைக்குதான் சத்யபாமாவை வசந்தியோட கோவில்ல பார்த்தேன். வசந்தி சத்யபாமாவோட பொண்ணுதான்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சுதுப்பா. அவங்கள மறுபடியும் என் வாழ்க்கையில பாப்பேன்னு நினைச்சதே இல்லப்பா. வசந்திய பத்தி நீ எத்தனையோ தடவை சொல்லிருக்க. நம்ம வீட்டுக்கு கூட 2-3 தடவை வந்திருக்கா. அப்ப கூட சத்யபாமாவோட பொண்ணா இருப்பாளோங்கிற சந்தேகம் எனக்கு வரவே இல்லப்பா. லைஃபே ரொம்ப மிராக்கிளா இருக்குமா? என்னோட பாஸோட வைஃபா தான் வசந்தி எனக்கு அறிமுகமானாங்க. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா வசந்தி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதான்ப்பா விதிங்கிறது. மாணிக்கத்துக்கு ஸ்வர்ணமுகி எதிரியா இருந்தா, இப்போ மாணிக்கம் பொண்ணுக்கு அந்த ஸ்வர்ணமுகியோட பொண்ணே எதிரியா இருக்கா பாருப்பா. நம்மள அறியாமலே 2 தலைமுறையா பகை தொடர்ந்து பாத்தியா? இதுதான் ஊழ்வினையோ என்னவோ. வசந்திக்கும் மாயாவுக்கும் நடுவுல இப்ப நடந்துட்டு இருக்கிற யுத்தம் பாலு யாருக்குங்கிற பிரச்சனை தான். நாளைக்கே தான் அம்மா ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த மாணிக்கத்தோட பொண்ணுதான் வசந்தின்னு தெரிஞ்சா வசந்திய மாயா சும்மா விட மாட்டாமா. தான் அப்பாவை கொலை பண்ணது மாயாவோட அம்மான்னு தெரிஞ்சா வசந்தி மட்டும் மாயாவை சும்மா விட்டுருவாளா என்ன? எனக்கு என்னவோ இந்த கதையெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் தெரியாம போயிட்டா நல்லதுன்னு தோணுது. தெரிஞ்சா அவங்களுக்குள்ள இருக்க பகை உணர்ச்சி இன்னும் அதிகமாயிடுமோன்னு தோணுது. பழிக்கு பழி, உசுருக்கு உசுறு, இதெல்லாம் ஒரு தலைமுறையோட போகட்டும்பா. வசந்தி பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும். மாயாவுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கட்டும். அவ மேல 1000 தப்பு இருந்தாலும் அவ என் அண்ணன் பொண்ணுப்பா. என் அண்ணன் வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. மாயாவுக்காவது நல்ல வாழ்க்கை அமையட்டும். அப்பதான் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு என்னமோ மாயாவுக்கு வசந்தி குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்குமா? எனக்கு என்னமோ மாயாவுக்கு வசந்தி குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்குமா? மாயாவுக்கு அப்ப சின்ன வயசா இருந்தாலும் இவ்வளவு பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துல இல்லாமையா இருக்கும்? நீ சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா. நடந்ததெல்லாம் ஒருவேளை மாயாவுக்கு ஞாபகம் இருந்தாலும் வசந்தி குடும்பம் அந்த ஊரை விட்டு வந்து பல வருஷம் ஆச்சு. 12 வயசுல ஊரை விட்டு போன வசந்திய என்னாலேயே இப்ப அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவ சத்யபாமாவோட பொண்ணுதான்னு நானும் இப்பதான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். மாயாவுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? அவ பழசெல்லாம் மறக்கணும் தான் அவங்க அப்பா ஊட்டிக்கே கூட்டிட்டு போனாரு. அங்க போனதும் அவ வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. இல்லம்மா, மாயாக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு நாம செக் பண்ணி பாத்துறதா நல்லது. அவளை வீட்டுக்கு வர வச்சு பேசி பாத்துருவோமா? எதுக்குப்பா? தேன் குடுல நீயே கல்லு விட்டு எறிகிற. ஒருவேளை மாயாவுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தா
நாமளே ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? நான் காரணமா தான் சொல்றேன். ஒருவேளை மாயா அந்த மோட்டிவ்ல வசந்திய பழி வாங்கணும்னு நினைச்சா நாம வசந்தி விஷயத்துல இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்ல. மாயா கிட்ட இருந்து வசந்திய காப்பாத்த ட்ரை பண்ணலாம்லமா. எனக்கு என்னவோ அது சரியா படல பிரேம். நீ நினைக்கிற மாதிரி மாயாவுக்கு அந்த ஞாபகம் இருந்திருந்தா என்கிட்டயே சத்யபாமா பத்தி விசாரிச்சிருக்க மாட்டாளா? அவ இது வரைக்கும் அத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லையே. மாயா பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதாம்மா. மாயா இந்த 6 மாசத்துல எத்தனையோ தடவை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா. பாலுவை ஊட்டில தாம் வீட்லயே வச்சுக்கிட்டு இங்க வந்தாலே ஒரு வார்த்தை அதை பத்தி நம்ம கிட்ட வாய் திறந்து பேசியிருப்பா? ஆமாப்பா, சொர்ணமுகிக்கு பிறந்தவளாச்சே, அவளும் அப்படிதானே இருப்பா. சரி, உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா இந்த சண்டே அவளை வீட்டுக்கு வர சொல்லு. மத்தியானம் லஞ்சுக்கு அவளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. மாயம்மா, அழாதம்மா, மனசை தைரியப்படுத்திக்கம்மா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. பாக்கட்டும் பெருசு. அந்த மாணிக்கம் எங்க அம்மாவை தப்பானவன்னு சொல்லும் போது ஒரு குடியனை பார்த்துச்சு. எங்க அம்மாவுக்கு நேர்ந்த அவமானம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் வரக்கூடாது. மாணிக்கம் மட்டும் எங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லாம இருந்திருந்தா மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் எங்க அம்மாவோட நிழல்லே வாழ்ந்திருப்பேன். ஒரு பாவமும் அறியாத எங்க அம்மாவை கெட்டவனு முத்திரம் குத்துனது மாணிக்கம் தான். அந்த மாணிக்கத்தால எங்க அம்மா அனுபவிச்ச வேதனைய என் கண்ணாலே நான் பார்த்திருக்கேன். ஊர்ல யாருக்கு என்ன வேணும்னாலும் எங்க அம்மா கிட்டதான் வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்க கிராமத்துக்கே எங்க அம்மா ஒரு தர்ம தேவதையா இருந்தா. எந்த ஊரு எங்க அம்மாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சோ அதே ஊரு எங்க அம்மாவை ஒரு கொலைகாரியா பார்க்க ஆரம்பிச்சது. ஆனா அப்ப எங்க அம்மா என்ன மனநிலைமையில இருந்திருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு உயிர் பால் கொடுத்த எங்க அம்மாவோட உயிர் என் கண்ணு முன்னாடி போகிறது பெருசு. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருந்தது ஒரே ஒரு நொடிதான். அந்த ஒரு நொடியில எங்க அம்மா அனுபவிச்ச வேதனை என் கண்ணு முன்னாடி எல்லாமே கிட்ட இருந்து பார்த்தவ நான் ஒருத்திதான்.
வேண்டாம்மா, வேண்டாம். நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன். அம்மா கதவை திறம்மா. இனிமே நீ என்ன பார்க்க முடியாதும்மா. அம்மா உள்ள வரம்மா. இல்லடா தங்கம், எல்லா கதவுமே மூடியாச்சு. அந்த மாணிக்கம் அம்மா வாழ வச்சுட்டான், அசிங்கப்படுத்திட்டான். உங்க அம்மாக்கு இந்த ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அதெல்லாம் அவன் ஒரே நாள்ல கெடுத்துட்டான்.